சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற நாங்க பாக்கலையே. மறுபடியும் இருக்க சொல்றீங்களா? சரி நாங்க பாக்கல. இல்ல சார் இப்படி வேற ஆளு கொஞ்சம் எலும்புல அதான் குத்துல தாங்க முடியல. எலும்பு நம்மளுக்கு எலும்பு உங்களுக்கு எலும்பு எலும்புனா தானே வேலை. எலும்பு தெரிஞ்சு ஏற்கனவே இங்க ஏவு கடை சும்மா தான் கிடக்குது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. குமிச்சிட்டு கிடக்காங்க. அதை பத்தி பேசாதீங்க. ஆத்தாடி என்ன ஆத்தாடி? ஆமா அது குமிக்கிறாங்கல்ல. என்ன குமிக்கதான் செய்வாங்க? சுட்டு குமிக்கிறாங்க. குமிக்கதாமா செய்வாங்க. பெரிய பெரிய பீரங்கிலாம் வருது. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் குமிக்கதான் செய்வாங்க. எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. உனக்கு வராது. ஏன்? பாதாள சுரத்துக்குள்ள எப்படி வரும்? நெட்டியா ஆளு முகர கட்டி பாரு. முகர கட்டி என்னது? கண்ணு முன்னாடி சொல்ல புடல் வச்சு வண்டியா. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சூடு இருக்காமல? பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல ஆடுற உனக்குலாம் வெக்கம் இல்ல? உனக்கு சொல்ல இல்ல? ஒரு வியாபாரம் பண்ற புள்ள ஒண்ணு ஓரமா உட்காந்து வியாபாரம் பண்ணு. அதை விட்டு நடு ரோட்ல நீ பாட்டுக்க அப்புறம் வரவங்க இருக்க தானே செய்வாங்க. வியாபாரம் நடு ரோட்ல வித்தாதான் ஓடும். ஓரம் ஒரு மூலையில கொண்டு போய் நான் பாட்டு பைபாஸ்ல வச்சிருந்தேன். வியாபாரம் ஓடுமா கேட்கிறேன். நான் கேட்கறேன் டீ கடை எங்க விட்டுருக்காங்க? அது ஓரமா தான் போட்டிருக்காங்க. அதே டீ கடையை கொண்டு வந்து இங்க நடுவில் ஓட்ட நல்லா இருக்குமா? மக்களுக்கு இடைஞ்சலா இருக்காது. எவ்வளவு அறிவாளித்தனமா ஓரமா உட்காந்து வியாபாரம் பாக்குறாங்க. அந்த மாதிரி அறிவாளித்தனமா ஓரமா உட்காந்து வியாபாரம் பார்த்தா ஓ வியாபாரத்துக்கு மரியாதை. நடு ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்ணா போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஆகாதா? நீ என்ன வேலை பண்ணிருக்க? நீ என்ன பண்ற? நீ எதுக்கு வந்திருக்க? ஏரியாக்குள்ள வந்தது நீ எதுக்கே வந்திருக்க? உனக்கு என்னமா நான் முதல்ல வந்தேன். வியாபாரத்தை சைடுல பாப்பேன், இல்ல ஓரத்துல பாப்பேன், நடுவுல கொண்டு பாப்பேன். இது ஏன் ஏடா எப்படி வேணா பாப்பேன், உட்காந்து பாப்பேன், படுத்து பாப்பேன், நின்று பாப்பேன். நீ யாரு விளக்கண வென்று சொல்றது? படுத்துக்கிட்டு பாப்பேன். தூக்கி போட்டு மிதிச்சால இருக்கு சாணி தள்ளி போக இருக்கு. போடுற பொண்ணு பாத்தீங்கன்னா முழுத்தர தெரிக்கணும் பாத்துக்கணும். ஆளுகளும் மண்டலையும் பாரு. ஆளு மூஞ்சி முகர கட்டிக்கார மூத்தர் குடிக்கிற கண்ணு குட்டி ஆட்டம். புள்ளை பார்த்தா காலை சொலக்கலையை வந்து வச்சிருக்காங்க. அங்க இருந்து வந்துட்டாங்க. என்னையும் பாருங்க ஏதோ இதையும் பாருங்க. பொம்பளை பிள்ளையா நீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை வாய்க்கிலேயே பேசி என்ன தண்ணி கொண்டு போற? ஆளு மூஞ்சி முகர பாரு. நீ ஒரு ஆளு 5 ரூபா தாளு குளு குளுன்னு ஆட்டிட்டு மதுரையில இருந்து பேக்கொதுக்கி போட்டு வந்துட்டேன். நானும் பப்புனு பேக்க தூக்கிட்டு யாரு? பேக்க தூக்கிட்டு யாரு? அப்புறம் என்ன மசத்துக்கு மிஷன் ஆஸ்பத்திரியில இருந்து சங்கத்து வரைக்கும் பேக்க தூக்கிட்டு வந்தது சிவசிவா. அதை பத்தி பேசாதீங்க. அப்புறம் என்னத்துக்கு என்ன சொல்ற? சிவகாமி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆத்தி பொட்டணும் தெரிச்சு போக மாத்துக்க. உனக்கு பொசிஷன் காணாம பேர் மாத்துக்க. இடம் தெரியாம காலை வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இடம் தெரிஞ்சுதான் காலையும் வைப்பேன். பொம்பளை பிள்ளை என்கிட்ட வாய்க்கிலேயே பேசினா சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஆம்பளை வளவளன்னு பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆம்பளை பேசினா சரித்திரம், பொம்பளை பேசினா அட்டை தரித்திரம். ஒரு ஊர்ல ஆம்பளை பேசினா அட்டை பீட, ஒரு பொம்பளை பேசினா சரித்திரம். சரித்திரம்? ஆமா சரித்திரம்யா. சரித்திரம் படைக்க பிறந்தது பெண்கள் நாங்க தான். சாதனை படைக்க பிறந்தது பெண்கள் நாங்க தான். நீங்க? ஆமா அது உண்மைதான். சாதனை படைக்கிறவங்க நீங்க தான். அப்படி என்ன சாதனை படைச்சிருக்கீங்க? என்ன சாதனை படைக்கிற? பெண்களை பிறந்ததே ஒரு சாதனை தானே. எங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி நாங்க சாதனை படைச்சிருக்கோம்னு. இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப சொல்லிட்டு ஒண்ணும் இல்லைன்னு. அட ஒண்ணு இங்க ஒண்ணும் இல்ல. என் மனசுல ஒண்ணுமே இல்ல. வெகுளித்தனமான மனசு. கோயிலுக்கு காப்பு கட்டிருக்கு, அதனால இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு காப்பு கட்டிட்டு வா. இருக்கட்டும். காப்பு காய்ச்சி போகும். என்னது? கோயிலுக்கு காலைல எத்தனை பெண்களா இருந்து 2025ல என்ன சாதனை பண்ணிருக்கோம் சொல்லட்டுமா? இப்ப ஒண்ணு வேணாம். வினிதா சுல்லியம்ஸ் இருக்காங்கல்ல, கடவுளே பெருமாளே என்னமோ சொல்றீங்க. என்னமோ நீதானமா சொன்ன. வினிதா சுல்லியம்ஸ் நல்ல சொல்லு. தொண்டை வேற கட்டி போச்சியா? மைக்கு வேற கொஞ்சம் இதா இருக்கு. மைக் செட்கார அடப்ப நீங்க தான் எடுத்து விடணும். எனக்கு நல்லா தான் பாருக்கு. இப்ப நீ போப்பாங்கிட்டு நான் காப்பு பண்ணிருக்கேன். ஆமா அதனால அவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க? 9 மாசம் விண்வெளியில சுத்திட்டு வந்தாங்க தெரியுங்களா? சாதனை படுத்திருக்காங்க தெரியுங்களா? யார் கூட சுத்திட்டு வந்தாங்க? அந்த மாதிரி தனியா சுத்தி விண்வெளியில போய் சுத்திட்டு லக்ஷ்மோடைய பேருக்கு விண்வெளி ஆராய்ச்சிக்கு போயிருக்கியா? சந்தோஷம். சோற கை தட்டுங்கட்டா. பொம்பளை பிள்ளை சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே பொம்பளை பிள்ளை நான் தானே சப்போர்ட் பண்ணி பேச முடியும். என் மக்கா இப்ப 9 மாசம் கொஞ்சம் என் ஆத்தா பெரிய அத்தா சின்ன அத்தா என் அக்கா தங்கச்சிமார்கள் எல்லாருமே பொம்பளைக்காக நான் பேச வந்திருக்கேன். அது எங்க இருந்தது? திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்கேன். மணப்பாறையில இருந்து வந்திருக்கேன். கையை நீங்க தட்டினாதான் இங்க ஆர்வம் கலர் கிளம்பு எனக்கு. விண்வெளியில வந்து 9 மாசம் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருந்து சாதனை பண்ணாங்கன்னு சொல்றீங்க. எங்க விண்வெளியில அந்த விண்வெளியில மையத்துல அவங்க மட்டும் தனியா இருந்தாங்களா? இல்ல கூட எத்தனை ஆம்பளை இருந்தாங்களா? இல்ல சரி யாராவது ஆண்களை பத்தி பெருமையா சொன்னாங்களா? ஏன்னா நாங்கெல்லாம் பெருமையை எதிர்பார்க்கிறோம். பொம்பளை பிள்ளை தானே
பேர் வாங்கிட்டு போ அப்படின்னு நாங்கள விட்டு கொடுத்து போறோம். இந்த ஆண்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 6 பேர் இருந்திருக்காங்க. ஆண்கள் இருந்தது ஒத்த பொம்பளை. அந்த ஆம்பளை 6 பேர் அங்க இருந்தனால தான் பொம்பளை தைரியமா அங்க இருக்க முடிஞ்சிச்சு. இருக்க முடியுமா? நாங்க 9 மாசம் நாங்க தனியா இருந்தோம். தனியா மைத்த புடுங்கணும் மட்டியா திணிச்சோம்னா ஆம்பளை துணை இல்லாம பொம்பளை இருக்க முடியுமா? எதுக்கு ஆம்பளை? என்னத்துக்கு ஆம்பளை? இந்த 6 ஆம்பளையும் வழிநடத்து கொண்டு போனது யாரு? ஒத்த பொம்பளையா? ஒத்த பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிக்காது. ஒரே வார்த்தையா முடிச்சுட்டேன். பேர் வாங்குறதா வாங்கிட்டு போங்க, நாங்க விட்டு கொடுத்து போறோம். ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு கிராமமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்கள் நாங்க விட்டு கொடுத்து போனாதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு. எங்க நீங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது விட்டு கொடுத்து வரீங்க? என்னமோ சொல்ற நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய பேசின சரித்திரம்னு. காலையில கொலா சண்டை தெரிஞ்சு உங்க மவுசி என்ன எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா? இல்ல ஒத்த வார்த்தை சொல்லிவிடு. இந்த இடத்துல ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கியா? எங்காவது ஒத்த வார்த்தை சொல்லிவிடு. 50 ஆம்பளை உட்காந்துருந்தா ஒரு சத்தம் வராது. ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பாங்க. 2 பொம்பளை சேர்ந்தா போதும். என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஏட்டி இருளை உனக்கு தெரியாதா? காமாட்சி வீட்டுல ராத்திரி 12 மணி ஆனா கருப்பா ஒரு உருவம் வருதாண்டி. எவனோ ஒருத்த சிவரேறி குதிக்கிறான் போல தெரியாதா? கரையில போல இருக்கு. அக்கம் பக்கம் கதையை பூரா உட்காந்து 2 பொம்பளையாளுங்க பேசுவாங்க. எங்க 100 நாள் வேலைக்கு போறீங்களே, அங்க போய் என்ன வேலையா பாக்குறீங்க? போகும்போதே ஒரு செட்டை போட போடுறது. பேன் சிப்பு, சினுக்கடி, பரமபதன், தாயக்கட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வேலை பார்க்கறது கிடையாது. உட்காந்து வேலை பார்க்கறது, சினுக்கடி எடுத்துக்கிட்டு வீடு இழுக்கிறது, இந்த வேலையத்தை அங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆம்பளைல சொல்லு, வீட்டை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லி நாயா வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறியா? எங்க ஆம்பளைல ஏதாவது ஒரு குறை சொல்லு பாப்போம். குடும்பத்தை ஆம்பளை தான் டீ வாங்கி கொடுக்குறாரு, பெண்களா டீ வாங்கி கொடுக்குறாங்க. இதுலயே ஆம்பளை நிக்கிறான் பாரு. இன்னைக்கு அவரு தான் வாங்கி கொடுக்கணும். எத்தனை நாள் வீட்டுல பொம்பளை நாங்க டீ போட்டு கொடுத்துருப்போம். குடிச்சிருப்பீங்க முடக்கு முடக்கு இதை குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துக்க. பெட் காப்பி உங்களுக்கு பல்லு விளக்காம பெட் காப்பி எங்க ஆம்பளைக்கு நீங்க போட்டு கொடுக்குறீங்க. முகரையில முள்ள விட்டுக்கிட்டு அடிக்க. அந்த காலத்துல புருஷனை மதிச்சாங்க. அந்த காலத்துல தாய்மார்கள் என்ன செய்வாங்க? இந்த பழைய ஆளுகளை உட்காந்துருக்காங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? அவகிட்ட போய் ஏத்தா உங்க புருஷன் பேர் என்ன, அதை மட்டும் நீ கேளு. யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். சொல்ல மாட்டாங்க. புருஷன் பேரை சொன்னோம்னா புருஷனுக்கு ஆயுள் குறைஞ்சிரும். புருஷன் பேரை சொல்லாம புருஷனை மதிச்சாங்க. அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி, அப்படியாவது அறிவு வருதான்னு பாப்போம். இப்ப புருஷன் பேரை சொல்ல சொன்னோம்னா புருஷனுக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடாங்க. ஏன் சச்சு போச்சு அப்படிங்கிறாரு. கூப்பிடாது. என்ன ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் தாப்பா ஆச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். எப்படி? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது வைங்களேன், பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுவாங்க. எப்படி? என்னங்க என்னங்க வாடா வாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுன்னு. என்னங்க இங்க வாங்க அப்படின்னா அது 2வது வருஷம். யோ வரியா என்ன அப்படின்னா அது 3வது வருஷம். மாநகர பேல இப்ப வரியப்ப விளக்குமாறு வந்துருங்க வாடா அப்படின்னா அது 4வது வருஷம். 5வது வருஷம் விளக்குமாறு செருப்பு பறந்தே வரும். பக்கத்துல ஒருத்தர் கை தட்டுறதை பார்த்தா ஏதோ நடக்குது குடும்பத்துக்குள்ள. மனசு அனுபவம் பேசுதாக்கும். ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு பாரு நடந்திருக்கு உனக்கு. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது? என்னைக்கு நல்ல நேரம் முடியுது பாப்பா? ஏப்பா ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியும்? எல்லா நேரமே ஆம்பளைக்கு நல்ல நேரம் கிடையாது. அப்புறம் நண்பர்களோடு சுத்தும் போது அது பொற்காலம். என்ன பங்கு? நண்பர்களோடு சுத்தும்ல அது ஒரு பொற்காலம். உண்மைதானே? சரி. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அது ஒரு பொற்காலம். காலேஜ்ல படிக்கும் போது அது ஒரு பொற்காலம். நண்பர்களோட வேலைக்கு போகும்போது ஒரு பொற்காலம். என்னைக்கு தெரியுமா ஆம்பளைக்கு நல்ல நேரம் முடியும்? என்னைக்கு சொல்லலாமா? தாலி கட்டுற நேரத்துல ஐயர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு பாருங்க, சீக்கிரம் அப்படின்ற தாலி எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் போக போகுது. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு குடிக்கிற கிரகம் தான். சாகர வரைக்கும் என்னைக்காவது எங்களை விடுதா? இல்லையா? எதுக்கு தாலி கட்டு? குப்பரை கடிச்சு தூங்க வேண்டியதானே மோகர கட்ட. எதுக்கு அவனுக்கு பொம்பளை சிங்கத்தை பயமுறுத்தி வச்சிருக்கீங்களே? சொல்லாதீங்க பங்கு, காலையில எனக்கு கஞ்சி கிடைக்காதுங்கிறாரு. அப்போ ஒரு ஆம்பளைய பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. இதுலயே தெரிஞ்சு வச்சு உங்க வீட்டுல அப்படித்தானே? ஷூ உடன்பிறப்பு உடனே உடன்பிறப்பு சொல்றாரு. நானா? ஆமா. இவர் என்ன வேணும்? எப்பொழுதுமே ஆண்கள் போதும் எவ்வளவுதான் நீ வாங்கி கொடுப்ப. அப்ப ஆண்களை மதிக்க கத்துக்கிறேன். பொம்பளை பத்தி இவ்வளவு குறை சொன்னீங்க. இப்ப ஒரு குடும்பத்தை ஒரு ஆம்பளை தான் கெடுக்கல நான் சொல்லிட்டுமா? ஊத்திட்டான். ஆமா. இப்ப வெளிநாட்டுல இருந்து வருவேன் குடும்பத்தை பாக்குறதுக்கு. இங்க இருந்து ஆத்தா அப்பா அக்கா தங்கச்சி பொண்டாடி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் 3 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு வருவேன். அங்க இருந்து வந்துட்டு ஃப்ரெண்டா ஐயா மாப்பிள இங்க இருக்க சிங்கப்பூர்லையா அபிதாபில துபாயிலையா? அரேப்பா நீ தான் சொகுச்சா இருக்கங்க. செயின பாரு சட்டையை பாரு செண்டை பாரு சொகுச்சா இருக்கு. சரி மாப்பிளைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? சரி வா பாத்தி கட்டி வைக்கலையா கூட்டிட்டு போய் ஒயின் ஷாப்ல போவேன்.
அப்ப அங்க அவுத்து விடுவ பாரு உன் வண்டை வளர்த்த தண்டை வளர்த்துற ஒரு ரவுண்டு போற வரையும் மாப்பிள்ளை சூப்பரா இருக்குன்னு ரெண்டாவது மாப்பிள்ளை உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா நீ அடுக்கு துபாய் போயிட்டடா உன் வீட்டு வந்து செவரேதி முடிச்சா நீ குதிக்கிறான்டான்னு அதோட சரி குடும்பம் குட்டிச்சவரா பாரு அவன் உன்ட்ட கேட்டான் அவன் கோட்டில் வாங்கி கொடுத்தனா குப்பரை கடிச்சு போய் படுத்த பண்ணலாம அவன்கிட்ட சொல்லுவேன் முடிச்சாமி யாரு குதிக்கிறான் நான் இப்ப தெரிஞ்சு வச்சா அதை கூட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஒரு ஆம்பளை வேலைக்கு போறான்னு எதுக்கு போறேன் அவன் குடும்பத்தை காப்பாத்தன்னு பொண்டாட்டி நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் அங்க கக்கூசுன்னு பார்க்காம அசிங்கத்தை பார்க்காம அங்க போய் வேலை பாக்குறேன் அப்ப பொத்துக்கிட்டு நீங்க ஒழுங்கா இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வெளிநாடு தான் போறேன் என் பொம்பளை இங்க வேலைக்கு போறாங்க பாரு பாத்தீங்கன்னா புக் ஷாப்பு துணிக்கடை மல்லிகை கடை ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடத்துக்கு பாத்தீங்கன்னா வேலை ஏன் அப்படியே பெட்ரோல் பங்க்ல கூட பொம்பளை வேலை பாக்குறோம் ஏன் குடும்பத்தை நீ ஒழுங்கா பார்த்துருந்தா நாங்க எதுக்கே போய் வேலை பார்க்குறோம் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு எதுக்கு மல்லிகை கடையில் இருக்கோம் துணி கடையில் இருக்கா ஆஸ்பத்திரியில் இருக்க பொழுதனைக்கு இருக்கிறான் 7 மணிக்கு 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு தான் விடுறாங்க இதில் கூட ஆம்பளைக்கு ஒரு சென்ட்ரி வேலைக்கு ஒரு மற்ற வேலைக்கு ஏதாவது போனீங்கன்னா கொண்டு வந்து 700 ரூபா சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்களா 7 மணில இருந்து 8 மணிக்கு விடுறாங்களா வேலைக்கு அதைத்தான் சொல்றேன் சரி ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு சென்ட்ரி வேலைக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போறீங்க சம்பளத்தை கொண்டு வந்து பொண்டாடி கையில் கொடுத்தா தானே குடும்பம் ஓட்டுவோம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ அடுப்பா இருக்கா உடம்பு வலிக்கல ஒரு ஓட்டை வாங்கி ஊத்துவேன் அப்ப ஒண்ணு போத ஏறலையா ஊத்துவேன் சிவகாமி மரியாதை கிடையாது எதை பத்தி வேணாலும் பேசு ஆம்பளைல நீ என்ன வேணாலும் பேசு நான் பொறுத்து போவேன் அப்படிதான் பேசுவேன் ஆனா கோட்டு வாங்கி குடிக்கிற சரக்கு வாங்கி குடிக்கிறேன்னு சொல்லி தப்பா பேசுறேன்னு வையே கொண்ட மச்சத்தை அத்து கூட எரிஞ்சு விடுவேன் என்னமோ குடிக்கிறத பத்தி பேசுற குடிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும் அண்ணா ஒரு கோட்டை வாங்கிட்டு வானே ஒரு பாட்டு வாங்கிட்டா உட்காந்து குடிச்சு பாரு அதுல என்ன கஷ்டம்னு உட்காந்து தெரியும் உனக்கு ஒரு கட்டிங்க உள்ள இறக்கிறதுக்குள்ள அவன் பண்ற வர அவனுக்கு தான் தெரியும் கப்புல சரக்கு என்ன பங்காளி கப்புல சரக்கு வச்சு சரியா சாப்பிட்டு போல இருக்க ஒரு கப்புல சரக்கை ஊத்தி அதுல தண்ணியை ஊத்தி மூக்கு கிட்ட கொண்டு வரதுக்குள்ள உள்ள இருக்கிற குரல் குந்தாணி எல்லாம் வெளியில வந்து மறுபடியும் அதை உள்ள செட்டிலாக்குள்ள அவன் பண்ற வர அவனுக்கு தான் தெரியும் ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறான எதுக்கு அரசாங்கத்தை வாழ வைக்க அதான் தான் அரசாங்கமே மது பிரியர்கள் வேறு கொடுத்துருக்காங்க குடிக்கிறத பத்தி தப்பா பேசுறேன்னு வையே விளக்கமா இருக்கு பேரு பட்டு குஞ்சமா குடிகாரங்க பேரு மது பிரியர்கள் ஆமா நீ என்னாச்சும் குடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் போற நீ குடிச்சிட்டு வந்தாட்டி உன்னோட குடும்பம் நடத்த எவ்வளவு சிரமம் போறதுமா உனக்கு சோத்த போட்டுட்டு பொண்டாட்டி பக்கத்துல வந்துட்டு முத்தம் கொடுக்க வருவ அட கஞ்சாவிய கரவ என்ன சரக்கத்தான் அனுபவப்பட்டிருக்கா என்ன சரக்கத்தான் அடிக்கிறேன்னு தெரியல நல்ல சரக்கா ஒரு 1848 ஒரு பக்காடி லெமன் ஒரு எம்சி ஒரு இசட் ஒரு எக்ஸ்பிரஸ் இப்படி சரக்கு வாங்கி சாப்பிடணும் தானே பரவாயில்ல நீ சாப்பிடுற சரக்கு பூரா சொல்ற எனக்கு கூட அந்த பேர் தெரியாதுமா எனக்கு தெரிஞ்சது 1848 உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் தெரியாது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதே 1848 பக்காடி லெமன் தெரியுமா 1848 ஏன் சொல்றாங்க 18 வயசுல சாப்பிட 48 வயசுல செத்துப்போ அதுக்கு தான் 1848 பேர் வச்சிருக்காங்க பரவாயில்ல இம்புட்டு பேர் தெரிஞ்சிருக்க பக்காடி லெமன் தெரியுமா அது ஆப்பிள் ஃப்ளேவர் நல்லா இருக்கு தெரியுமா அது வாங்கி கொடுமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தைரியமா சொல்ற பக்காடி லெமன் 2000 பீர் சாப்பிடுறியா இத இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் குடிக்கிறத பத்தி இவ்வளவு தூரம் பேசுனல்ல அப்போ நீ ஒழுங்கா இருந்துட்டு நீ பேசணும் அடையா நீ வேற நான் குடிக்கலையா வெயில் காலம்னு பாத்தீங்கன்னா நீ பெத்த பிள்ளை ஐஸ் வண்டி போவோம் ஐஸ் வேணும் எடுச்சு சரி இந்த கையில தான் காய்ச்சல் இல்லையே இந்த ஐஸ் பாரு இந்த குவாட்டர் பாட்டில போட்டேன்னா ஐஸ் தருவனு கொண்டு போய் போட்டேன் அது 15 பைசா கூட போக மாட்டேன் நீ குடிக்கிற பீர் பாட்டில் 1.5 ரூபாய்க்கு போகுது நாங்க ஏன் பாட்டில் கையிலுமா இருக்கோம் காரணம் யாரு நாங்களா காரணம் அப்புறம் நீங்க தான் காரணம் ஏன் தெரியுமா அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பால் எத்தனை வயசு வரைக்கும் கொடுத்தீங்க என்ன எத்தனை வயசு ஒரு 5 வயசு வரைக்கும் 5 வயசுக்கு பால் கொடுத்தீங்க 4 வயசு வரைக்கும் கொடுத்தேன் அந்த காலத்துல 5 வயசுக்கு பால் குடிச்சிருக்காங்க ஆமா இப்ப அப்படியா இல்ல ஒரு வருஷம் கூட கொடுக்க மாட்டீங்க 3 மாசம் கொடுக்குறீங்க 4 மாசம் கொடுக்குறீங்க அப்புறம் என்ன பண்ணிடுறீங்க ஒரு டப்பால பவுடர் கொட்டி அதுல தண்ணி ஊத்தி அந்த பாட்டில நல்லா குலுக்கி இந்த பாட்டில குடி இந்த குடி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே எங்க கையில பாட்டில கொடுத்துறீங்க அப்ப குடிக்கிற பாட்டில் தான் சாகுற வரைக்கும் அந்த பாட்டில நாங்க குடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்ப எங்களுக்கு எடுக்கிறது யாரு நீங்க தான் எடுக்கிறீங்க அப்ப எங்களை சொல்றது நாங்க குடிக்கிறோம்னு குடிக்கிறத பத்தி தப்பா பேசாது சரி பங்குகளுக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு டாஸ்மாக் கடை எங்க வச்சிருப்பாங்க எங்க சந்து பொந்துல வச்சிருப்பாங்க மூத்திர சென்று கிட்ட வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு பார் எங்க வச்சிருக்காங்க மதுரையில விசாந்தி மகால்ல ஏசி பார் வச்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா அங்க போனா லேடிஸ் மட்டும் தான் வாங்க முடியும் சரக்கு வேணும்னா ஒரு தடவை செக் பண்ணி போய் பாருங்க நான் சொல்றது பொய்யா இல்லையா ஆண்கள் போனா அங்க சரக்கு வாங்க முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க அதுவும் எப்படி சரக்கு வாங்க வருவாங்க அங்க தொட பூரா தெரியும்டா நீ அங்க போய் என்ன பண்ண ஏன் விசாந்தி மகால் அங்க சரக்கு மட்டும் தான் கிடக்குதா அப்புறம் அங்க சினிமா தியேட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு படம் பார்க்க போயிருக்கீங்க எல்லாமே இருக்கு எந்த படத்தை பார்த்த உன் படம் தான் செக்ஸ்
ஆமா ஹைட்டா பிடிக்கும் தொடத்தறியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதில் ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு இங்கிட்ட ஒரு முடிச்சு மாதிரி போட்டு தொப்புள் தெரிய அந்த கடையில் நிற்கும் போது பாருங்க இந்த பெரிய பெரிய டேபிள் இருக்கும் அதில் சரக்கு வாங்கும்போது இப்படி குண்டி தூங்கிரு குண்டிய வேற கூட புண்ணியத்தான் பார்த்துட்டு போவாங்க. புடவை கட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? அங்க போய் அந்த கடைக்கு அந்த சரக்கு கடைக்கு புடவை கட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? புடவை கட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? அப்படித்தான் போவீங்க. அப்படித்தான் போவாங்க. நாரியத்துல ஈத்த காட்சி ஊத்த அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல ரவுக்கு துணி போட மாட்டாங்க, சேலை தான் கட்டுவாங்க. ஆனா ரவுக்கு துணி போடலாலும் அந்த சேலையை எவ்வளவு மறைமுகமா கட்ட முடியுமோ கட்டி அங்கங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப பார்க்க லட்சணமா இருந்தாங்க. காதல தந்தட்டி போட்டுப்பாங்க தெரியுமா? தான் புருஷன் பார்க்கக்கூடிய அழக மித்த யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தாய்மார்கள் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படியா இருக்கீங்க? சுடிதார் ஒண்ணு போடுறீங்க, சரி போடுங்க, பிடிச்சிருக்கு, தப்பு கிடையாது. ஆனா சுடிதார் மொத்தமா லாக் பண்ணி தான் போடுறீங்க. அந்த சுடிதார் கொஞ்சம் லூஸா போட்ட என்ன லூஸு டைட் பிடிங்க, இந்த பக்கம் ஒரு இன்ச்சு டைட்டா பிடிங்க, இந்த பக்கம் ஒரு இன்ச்சு டைட்டா பிடிங்க அப்படின்னு சொல்லி டைட்டா சுடிதாரை போடுறீங்க. போட்டுக்கோங்க. ஷால் எப்படி போடணும்? ஷால் சில பேர் போடுவாங்க, பெண்கள் இப்படி போடுவாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வெளியில அங்கங்கள் அசிங்கமா தெரியாத அளவுக்கு இப்படி போடுவாங்க. சில பெண்கள் ஷால் வந்து இப்படி போடுவாங்க, மறைமுகமா இப்படி போடுவாங்க. சில பொம்பளை பிள்ளையே ஷால் இப்படி போடுவாங்க, மறைச்சு போடுவாங்க. ஏன்னா அங்கங்கள் வெளியே தப்பா தெரியக்கூடாது. அப்ப நான் அப்படி போட்டா அழகு. சில பொம்பளை பிள்ளைய ஷால் போடுறத பார்த்துட்டு கழுத்தோரமா ஒட்டி போட்டுக்கிட்டு திருப்பதி உண்டியில கொடுக்குற மாதிரி விழுக்கு விழுக்கு விழுக்குனாரு. அப்புறம் தூக்கி போட்டு ரேப் பண்ணாம சாமியா கும்பிடுவாங்க. செய்யறது போடுறது பூரா நீங்க செஞ்சு விட்டு ஆம்பளையில குறை சொல்றீங்களே, இது தப்பு இல்லையா? யாரு உன்னை பார்க்க சொன்னா? வண்டியில போறியா ஒழுக்கமா நீ பார்த்து வண்டியை ரோட்டை பார்த்து ஓடுறது, சிக்னல் பார்த்து ஓடுறது தானே, வண்டியை பார்த்து ஓட்ட வேண்டியது தானே. பொம்பளை இதை பார்த்து தான் ஓட்டியா? அது குளிக்கிட்டு போற மினிக்கிட்டு போற உன்னை யாரையா பார்த்து? அந்த காலத்துல 18 முழம் இருந்துச்சு, அப்புறம் 16 முழம், அப்புறம் 14 முழம், அப்புறம் 12 முழம், அப்புறம் 10 முழம், அப்புறம் 8 முழம், அப்புறம் 6 முழம், அப்புறம் 4 முழம், இப்போ 2 முழமா வந்துருச்சு. ஒரு ஜான் பாடி ஒரு ஜான் சட்டி. அந்த சட்டியை மறைக்கிறதுக்கு கொசுவையில பாவாடை, கையில ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிறது. பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, பஸ் வந்து நின்று பஸ்ல ஏறிடுங்க, உட்காரத்துக்கு இடம் இருக்காது. என்ன செய்வீங்க? மேல போற கம்பியை பிடிச்சிக்கிட்டு வருவீங்க. நீங்க போட்டிருக்க ஒரு ஜான் பாடிக்கும் மேல கம்பியை பிடிச்சிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? டிரைவர் ரோட்டை பார்த்தா வண்டியை ஓட்டிங்க, கண்ணாடி அதுக்கு நேரா திருப்பி வச்சுக்கிறது. ஆளே இருக்க மாட்டேன் ரோட்ல, அவன் பாட்டுக்கு ஆறில் அமுக்குவேன், பாம் பாம் பாம்னு. எதை நினைச்சு ஆறில் அமுக்குறான்னு நம்மளுக்கும் தெரியாது. இந்த வேகத்தடையை பார்த்துக்கிட்டு வர வேகத்தடையை கவனிக்காம அதுல மொந்தட்டின்னு ஏற்றிடுறது. ஏற்றோடனே நம்மளை லவ்ல இடிச்சோன்னு சொல்றது, ஓ ஐம் சாரி, சரியா முடிச்சிட்டேன், அதை மனுஷருங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொல்றது. இதுவே ஒரு ஆம்பளை இடிச்சோம்னா எங்களை சாண்டை குடிக்கி தூமையை குடிக்கணும் எங்களை திட்டுறது. பொம்பளை பிள்ளைய ரொம்ப வாயடக்கமா பேச கத்துக்கிறேன்னா முகர கட்டி பேரு முகர கட்டி. ஆமா சொல்றீங்க பொம்பளை பிள்ளைய பத்தி துணிமணி போடுறீங்க, நீ என்ன நாகரிகத்தோட வர? அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க, ஹித்த தண்ணி மீசை, எங்க மீசையை காண? இங்க 2-3 மிந்த பத்தியா ஈத்தாப்புல ஒரு மீசை உட்காந்துருக்குது. ஆளு மீசை கிசுமா போகும்போது எப்படி உட்காந்துருக்குது? கொஞ்சம் கற்பனை பண்ணி, எங்க அப்பு சோறு தின்னும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ஏன் இப்படி மீசி ஒதுக்கிட்டு சோறு சாப்பிடுவாரு. அவளை மீசி கிசுமா கம்பீரமா பாத்தீங்கன்னா ஹித்த தண்ணி கலப்பையை தூக்கி கொண்டு போய் தோல்ல தூக்கி போட்டு காலைல உழுக போனாங்கன்னா சூரிய வர வந்தோட்டி உழுக ஆரம்பிக்கிறாள், சூரிய மறையவே உயிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படியா இருக்கீங்க ஆம்பளைய? நல்லா பாத்தீங்கன்னா காலையில பெட் காபி, மத்தியானம் டிப், காலையில டிப்பனு, மத்தியானம் லஞ்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்ப இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லணும். என்ன? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. எல்லாரும் எதனால சண்டை நடக்குது யாருக்கா தெரியுமா? எதனால நடக்குது? எதுக்கு? இப்போ ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோம்ப்பா. சொல்லுப்பா. இல்லை போயிருக்கியாமா? சொல்லி. கொடைக்கானல் போயிருக்கீங்களா? சொல்லி. அங்கே ரொம்ப பசுமையான இடங்கள் நிறையா இருக்கும். ஆமா. அதே மாதிரி காஷ்மீர்ல ரொம்ப பசுமையான இடம். ஆமா. அப்படின்னா நம்ம இந்தியா பார்டருக்குள்ள சொல்றேன். சரி. அப்ப அந்த பசுமையான இடத்துல கணவன் மனைவி புதுசா கல்யாணம் பண்ண தம்பதிகள் புதுசா இல்ல எல்லாருமே குடும்பத்தோட இருக்கும் பொழுது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அவங்க மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு வந்து, சரி அது தீவிரவாதிகளா இல்ல மிலிட்டரிமேனான்னு தெரியல. ஆனா அங்க வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இருக்கிற ஆண்களை பூரா சுட்டு கொண்டிருக்காங்க, பொம்பளைகளை பூரா விட்டுட்டாங்க, குழந்தைகளை விட்டுட்டாங்க. கல்யாணமான புதுசுமா இப்ப போர் நடக்குதுல, இந்த போருடைய பேர் என்ன? என்ன பேரு? செந்தூர். செந்தூர். செந்தூர்னா என்ன? குங்குமம். குங்குமத்தை அழிச்சதுனால, நமது இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சதுனால பாகிஸ்தான் காரங்களை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் குண்டு போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா? அதுல கூட பெண்களை விட்டுட்டாங்க, ஆண்களை எங்களை தான் சுட்டு கொண்டு விட்டாங்க. அப்ப ஆண்களை சுட்டு கொண்டதுனால தான் இவ்வளவு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்திய ராணுவம், நம்ம ராணுவம் ஜெயிக்கணும். நம்ம இந்திய ராணுவத்திற்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட மோதணும்னு வச்சுக்கவே, பெண்கள்கிட்ட மோதனா பெண்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஏன்னா பெண்கள் அவ்வளவு வீர பெண்மணிகள். ஆமா, அதனால பெண்களை கம்முன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பொம்பளைட்ட மோதுறது அதை நான் சொல்லணுமா? பெண்ணுடைய குங்குமம்
குடும்பத்தை அழிச்சிட்டாங்களே, அந்த பிள்ளையுடைய வாழ்வாதாரம் எப்படி போகுங்கிறத நினைச்சுதான் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமான பொண்ணு புள்ள வயசு எத்தனைங்கிற? அப்பதான் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். குங்குமம் அப்படி வைக்கிறதுக்குள்ள சுட்டு கொண்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு. அதனாலதான் இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியால இருந்து போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குண்டு போட்டு தகர மட்டும் ஆகிட்டாங்க. நீங்கள் நானும் கல்யாணம் பண்ண காஷ்மீர் போலாமா? என்ன மசத்துக்கு நான் ஜாகிறதுக்கா? வேணா நீ கூலிச்சாமியை கூட்டிட்டு போ. அதனால ஒரு நல்லது நடக்கட்டும். இல்ல கள்ளக்குறிச்சி போவோமா? கள்ளக்குறிச்சி இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. 10 லட்சம் பணம் தராங்க. ஆமா. அம்மா இங்க என்ன பண்றீங்க? இடத்துல ஆட்டக்காரப்புல ஆடிப்படை வியாபாரம் வந்திருக்கோம். வியாபாரம் பாக்குறீங்களா? சரி சரி. என்ன வியாபாரம் ஓடுது? வியாபாரத்தை சொல்லட்டுமா? எழுந்த பழம் வியாபாரம் வந்திருக்கேன். எழுந்த பழமா? ஆமா. பரவாயில்ல. சீசன் நேரத்துல அந்த வியாபாரம் பாக்குறீங்க. அம்மா நீங்க வந்து வியாபாரம் பண்றதெல்லாம் ஓகேதா? நம்ம வந்து ஒரு மியூசிஷியன். மேஜிக் எல்லாம் காட்டுவேன். அதுக்கு தான் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். மேஜிக் பண்றது பிடிக்குமா? ஆமாங்க, நான் பாத்திருக்கேன் சின்ன பிள்ளைல எல்லாம். இப்ப பார்த்தது இல்ல. பார்க்கல. இப்ப எங்க அதெல்லாம் பண்றாங்க? இப்ப மேஜிக் பண்ணனும். அவ்வளவுதானே? தம்பிங்க வாட தம்பி. சும்மா மேடிக்கு வா. சும்மா தெரியுமா? வாடா. ஆட என் சிங்க. சரிங்களா? சோற கை தட்டுங்கண்ணே. ஏன்னா நிறைய ஊர்ல கூப்பிடுவேன் பசங்களை, வரமாட்டாங்க. மணிமாறன் மச்சான் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வர மாதிரி அழைக்கிறோம். மெதுவா வருவாங்க. அட என் தம்பி மகன் எனக்கு இது என்னப்பா காமிச்சா தானே நானே சொல்றேன், மாமா அப்பா சொல்றேன், பேசுங்க. சாப்பிட்டீங்களா? நல்ல சத்தமா பேசணும். சரி சரி. இல்ல சத்தமா சாப்பிட்டீங்களா? அப்படி பேசணும். யாரு புள்ள நீ? கொஞ்ச நேரத்துல கொக்கால ஓடிட்டா. என் தம்பிடா மணிமாரே. சரி அதுக்கு பண்ணா சரி. அதுக்கு என்ன இப்ப? அப்பா அப்பா சொல்றத கேட்கணும். சரி என்ன சாப்பிட்டீங்க? நானா சோறு சாப்பிட்டேன். நான் என்ன பியவா தின்னேன்? ஆமா ஆமா பாத்துருப்பேன் போல. அப்புறம் யாரு உள்ள? நல்ல அப்ப நல்ல உள்ள மாறாம அப்படியே இருக்கு. என்ன படிக்கிறீங்க? 8ஆம் கிளாஸ். பரவாயில்லையே. அடுத்து என்ன பண்ணணும்? 9th போகணுமா? இல்ல அடுத்து 8 தான் போறீங்களா? 8 போறேன். இப்பதான் 8 போறீங்க. அடுத்து 9th போகணும். நல்லா படிக்கணும். படிச்சு வாழ்க்கையில் பெரிய ஆளா வரணும். அப்பா மாதிரி ஒரு நல்ல ஒரு இசை கத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு வரணும். சரியாப்பு? ஓகே. இப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? அப்பா ஒண்ணு கேட்பேன், கையில எத்தனை விரல் இருக்கு? 10. அப்படியா? இதுதான் ஆகாதுங்கிற. என்னப்பா பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அது அப்பா கிட்ட போய் சொல்லாம நீங்க? நான் நம்ப மாட்டேன். 10 இருக்கு. எங்க என்ன பாப்பா சொன்னே சண்டை விட்டேன். 10 இருக்கா? அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கை கூட தம்பி, அதான் புள்ளைங்கிறது. அது மூத்த தாங்க குடி. இவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல சொல்லியான் பாரு. உனக்கு மகனா? ஆத்தாடி எத்தனை தண்டி அம்மா உனக்கு? பெருமாட்டு வம்சமா இருக்கும் போல இருக்க. பிள்ளைய கெடுத்து விடாத தம்பிமா. அடுத்து ஹிந்தியில சொல்லுங்க. ஹிந்தி ஹிந்தி தெரியாதா? என்னடா தம்பி ஹிந்தி தெரியாம இருக்க? அப்பனுக்கு தெரியுது, உனக்கு தெரியாம இருக்க. நான் சொல்லி தரவா? தெரிஞ்சுக்கோ. எனக்கு 5க்கு மேல தெரியாது, யாருக்குமே தெரியாது. வெளியே ஆட்டி சொல்லிடுறாரு. என்ன இப்ப மேஜிக் பண்ணுமா? ஸ்டார்ட் மியூசிக். இது பார்க்கும்போது டீ பை மாதிரியே தெரியும். அதானே இங்கே டீ கடையில் கலவட்டம் பண்ணுவாங்க. நீங்க வாட்டுக்கு டீ போடுங்க. வந்து அண்ணாந்து வாங்குறேன் பாரு உள்ள. இதை பார்க்க சொல்றேன். கையில உள்ள விட்டு செக் பண்ணுங்க ஏதாவது இருக்கான்னு. பைய கிழிச்சு விடாத. நல்லா செக் பண்ணி கேட்ட தம்பிமா. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் பை தான். யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க. கர்ச்சிப்பு வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. கர்ச்சிப்பு இருக்கா? கர்ச்சிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சட்டியை கூட கழிச்சு கொடுங்க. துவச்சு இருக்கா? இந்த வருது அந்த கர்ச்சிப்பு. வெளியிலேருந்து தான் வேணும். வாத்தியார் கரிச்சிப்பு காலையில் சம்பளம் கொடுக்க மாட்டாருமா? சிக்கன நீங்க இன்னைக்கு நல்ல உதறு தங்க உதருங்க. உதறிட்டீங்களா? மக்கள் முன்னால காட்டுங்க. மக்கள் முன்னால காட்டுங்க. அது பையில வச்சு
அப்படி மக்கள் முன்னால் காட்டுங்க. இது என்னது, இது பேர் என்ன? கர்ஷிப். இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? கைக்குட்டை. ஆங்கிலத்தில் கர்ஷிப். ஓகேவா? இப்போ அண்ணன் அப்பா சொல்லணும். வெள்ளையா இருந்தா என்ன துணி? வெள்ளையா இருந்தா என்ன துணி? அத என்ன துணி? திருப்பி எங்கே கேட்குற? வெள்ளையா இருந்தா என்ன துணி? வெள்ளை துணி. நல்ல வேகமா சொல்லணும். என்னப்பா? வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. வெரி குட். நல்ல ஸ்பீடா. கருப்பா இருந்தா கருப்பு துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. சிவப்பா இருந்தா சிவப்பு துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யாரை பார்த்துடா ப்ளூ துணிங்கிற? ஓவனை பார்த்து ப்ளூ துணி சொல்ல நம்மடா. ஓ வயசு என்ன, ஏன் வயசு என்ன, ப்ளூ துணிங்கிற? ப்ளூ துணி சொல்லக்கூடாது. இப்பப்பட்ட மேடையில் நம்ம ப்ளூ துணி சொல்லலாமா? மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க? அப்பனுக்கு மகனுக்கு 1000 இருக்கலாம், அதுக்கு நான் அப்பனை பார்த்து ப்ளூ துணிங்கிற? நல்ல அப்ப நல்ல மைண்ட். நம்ம வர்க்க எப்பேற்பட்ட வர்க்க? அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு நீ ப்ளூ துணிங்கிறிய, அந்த பிள்ளை ப்ளூ துணி நினைக்காது. ப்ளூ துணி சொல்லக்கூடாது. மேடையில் ப்ளூ துணிங்கிற ஒரு வட்டம் தானே சொன்னியா? இல்லைங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க வேற போடுமா பார்த்தீங்களா? இப்போ கை எடுத்து சாமியை கும்பிடு. ஆண்டவா நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசைப்பட்டு இந்த மேடையில் கிடைக்கணும். ஆசைப்பட்டு இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சதை அந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைச்சதை அந்த அக்காட்ட கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ. தாயே அம்மா பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை முண்டை சுடுகாட்டு முண்டை நன்னி பிசாசு எச்சிக்கலை பிசாசு எச்சி வாங்கி மூதவி நல்லா கை விட்டாரா தம்பிம்மா? நினைச்சது கிடைக்கும்டா. இங்க வாயா. என்னடா சைஸ் மாதிரி எடுத்துட்ட? என்னடா டேய், உங்க அப்பா வாயே பேச மாட்டான்டா. என்னடா லவக்குன்னு எடுத்துட்ட? யார்கிட்ட கட்சி போங்கண்ணா? அவர்கிட்டயே கொடுத்துரு. அந்த ஆயிட்டு போங்க. மாஸ்க்கு தேவைப்படும். வீட்டுக்கு கொண்டு போங்க. இக்கில அவைக்கு தேவைப்படும். வேணாம்மா? கட்சிப்பு தான் வேணுமா? நல்லா இருக்கும். அந்த பிள்ளை ஜெயிச்சிட்டேன் சின்ன வயசுல. என்னடா நான் என்ன பாம்பே கையில் கொடுக்குறேன்? அவனுக்கே தெரிஞ்சு வச்சு நாட்டு முடித்தது போலன்ட்டு. இப்ப சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா ஆண்டவா நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த கர்ச்சிப்பா அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த கர்ச்சிப்பா அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துருமா? எடுங்க. கர்ச்சி வாங்கிட்டு போயிருங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாடியா மாறிடும். அவசரம் வாரு. இப்ப என் மகனை பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். பொம்பளை பிள்ளை இல்லையா? 3 பேர் ஆம்பளை பிள்ளை. ஒரு ஆளா பொம்பளை பிள்ளை மாத்தியா? 2 பேரும் பொம்பளை பிள்ளை மாத்தி ஒரு ஆளை. வேணா மகனே ஓடிக்க. அப்பா கூட்டிட்டு வரியா? எதுக்கு அடிக்கிறதுக்கா? சோற கைதட்டுங்க. ஏன்னா ஒரு கலையின் வாரிசு. அது மேடையில் வந்து அழகா வந்து பேசுறேன் பாருங்க புள்ள ஹரிஸ். என் அன்பு மகனுக்கு சோற எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்க. நல்லா படிக்கணும். சரியா? உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட வேண்டா. அப்பனை காப்பாத்து. சரியா? அப்போ உட்காந்து நாடம் பாருங்க. ஓகே. அப்புறம் பாப்பா வியாபாரத்தை பாப்போமா? எடுத்து சொல்லுங்க. காட்டவா? சும்மா சப்பாட்டியா தானே இருக்கு. உள்வாங்கி கிடக்குது. மலக்கடு மலை அம்மா ஓ மலையா அடிச்சு நினைக்குமா?
வளர்த்திருக்கு எழுத வளர்த்திருக்கு நான் ஏறி குளுக்கட்டுமா குளுப்பட்டுமா எப்ப கை வராது குளுக்கிறதுக்கு சரி ஏறி உழுப்பட்டுமா இளவாளம் கண்டுகளா இருமுச்சம் பண்ணுகளா அடி மாங்குளத்து மயிர் உடுங்க வந்தவளா மயிர் உடுங்க மயிலுடக்கும் சின்னவளே மயிலுடக்கும் சின்னவளா பாறையில நான் வளர்ந்து பாடும் குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் 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 கேட்கலையா சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன முருகையா சிங்காரே வேலையா கொத்தி தமிழ் பேசும் செந்தூரடி ஏலையா நல்லா இருங்க நல்லா பாருங்க சரிங்க காலத்தை நேரத்தை நம்ம அனுசரிக்கணும் கண்டிப்பா. சரிங்களா சரிங்க. உள்ள 5000 6000 பெருங்குண்ட சும்மா கலைஞர் இருக்கிறது நம்ம ஏன் போட்டுட்டு அதனால ஆ. பாப்பா சொல்லுங்க சிவகாமி பாப்பானாதீங்க ஏன்டா ஏன் உங்களுக்கு என்ன வேணும் கொண்டாட்டாத ரொம்ப ஏன் ஏன் அவன் வேற காப்பு உனக்கு பிடிச்ச பேரை சொல்லவா பேரு சொல்லுங்க ஏய் கொய்யா பழம் குன்று உனைய ஹாய் குன்று உனைய உங்களை நான் லவ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்களா அப்படி நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க லவ்னா என்ன லவ்னா அது எப்படி இருக்கும் அதுக்கு நான் செஞ்சா காட்ட முடியாது ஏய், என்ன சின்ன பிள்ளை எனக்கு தெரியாதியா லவ் எப்படி எப்படி இருக்கும் லவ் சீ அப்படியா இருக்கும் நான் கூட ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா என்னப்பா கல் கஜா இருக்கேன் கல்யாணம் உங்ககிட்ட போனதான் கசகசல் தான் இருக்கும் காதல் எப்படி இருக்கு அப்படின்னா காதல் வந்து ஆமாவோட சைஸ்ல இருக்கும் சரி முதல் அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உளுந்தோட சைஸுக்கு வந்து ஏன் அப்படி ஆமாவோட மாதிரி நல்ல முறு முதுன்னு இருக்கும் பொசு பொசுன்னு முறுமுறுன்னு நல்ல மேவட்டமா இருக்கும் சரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டவடை சைஸுக்கு வந்துடும் ஆமா அப்புறம் போக போக வாழைக்காய் பச்சி மாதிரி வந்துடும் சரி உள்வாய்க்கு அதுதான் காதல் ஓ வடை சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டு இருக்கேன் வடை வேணுமா ஏனா வடை வேணும்னா நான் சொல்றேன் இதை கேட்டுட்டு நீங்க வடை சாப்பிடலாமா வேணாமாங்கிறது ஏய் போப்பா எனக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றப்ப டிஃபன் சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டு தான் எனக்கு சாப்பிட்டமே இருக்கும் பொதுவா நாடகத்தை நாங்க முடிச்சுட்டு போகும்பொழுது நாடக கலைஞர்களுக்கு வடை டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆமா. கொஞ்சம் பசியாத்துறதுக்கு ஆமா அது எங்க மாமா செந்தில் முருகன் மாமா நாடகம்னா காலையில டிஃபனே அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது கவனிப்பட குறை இருக்காது கட்டுமாவடி பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு வரும்போது என்னையா வேணும் தேனி புதுப்பட்டி கிட்ட எல்லாருமே வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிடுவோம் காலையில ஆமா. நான் பொதுவா பசி தாங்க மாட்டேன் சரி. பசி தாங்க முடியாது சரி. ஏன்னா நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் சரி. காலையில அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான் ஆமா. உடம்ப நம்ம சும்மா வச்சுக்கணுமா வச்சுக்கணும்ல. இல்லையா அதுக்காக அப்படிதான் சாப்பிடுறது சரி. வண்டியில முடிச்சு பார்க்குற நான் வண்டியில 5 நேரம் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடு உழைக்கிறதே அதுக்காச்சும் ஆமா. சாப்பிட்றத பத்தி எனக்கு கவலை விட மாட்டேன் சரி, சரி. வண்டியில முடிச்சு பார்த்தேன் வண்டியில யாருமே காணும் சரி எல்லாம் இறங்கி சாப்பிட போயிட்டாங்க சரி சரி பசிக்குது ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன் சரி சப்ளையர் கொண்டு வந்து வச்சேன் வச்சுட்டாங்க சாப்பிட்டுக்க வேண்டியதானே சுட சுட இருந்துச்சுமா ஆத்தாடி வடையை வச்சு பார்க்குற உள்ள மசுரா இருக்கு. சீ கரெக்ட் என்ன உளுந்த வடையா ஆமை வடையாது ஆமை வடை ஆமாட சப்ளையர் கூப்பிட்டேங்க வாப்பா 2 ஆமை வடைக்கு தானே நான் காசு வாங்கி கொடுத்துருக்கேன் 2 மசூர் வடைக்கு நான் காசு கொடுத்தேன் என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க யாரா முதலாளி அப்படின்னு கோவம் வந்துருச்சுல்ல ஆ. உடனே சார் கோவப்படாதீங்க வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான்
இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கேளுங்கிட்ட. இது நியாயம் தானே? ஆமா. அப்படி சொல்லி வடை எடுத்துட்டு போகாம உள்ள போய் பாக்குறேன், பெரிய வயிற்றுச்சமா. ஏன் அந்த வடையை போட்டார்ல மாஸ்டர், ஆமா அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஆத்தாடி கடவுளே. ஆனா ஒத்தகை இல்லைனாலும் அந்த மனுஷன் உழைச்சி சாப்பிடுறான் பாரு. தன்னம்பிக்கையோட அந்த இது பாராட்டணும். கண்டிப்பா. வடை எவ்வளவு அழகா போட்டார் தெரியுமா? சரி. மாவு எடுக்க ஆ. சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, சீ. மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. ஆம வடையை இப்படிதான் போட்டிருக்கேன் மனுஷன். சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன? ஆம வடையை அக்கு நடிச்சாரு, ஓகே. ஆ. இந்த உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா? ஆமா. எப்படி உளுந்த வடை போட்டாரு எப்படி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, என்ன செஞ்சாரு? நடிகரை கூட வண்டியில அனுப்பிட்டேன். மிஷினே வச்சிருந்தாரு அதுக்கு. வச்சிருக்காரு மிஷினு. மாவு சட்டி எடுத்துக்கிட்டாரு. சரி. ஆம வடை போடும் பொழுது வேட்டி இங்க இருந்துச்சு. ஆ, ஆ. அந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் ஆ. இங்க இருக்கிற அட, வேட்டிய ஆமோட போடுறதுக்கு அடுப்புல இருக்காரு, வேர்த்துருக்கு தூக்கி கட்டிருப்பாரு. அதுதான் கழுத. ஆ. உளுந்த வடை போடும் பொழுது ஆ. இங்க இருக்கிற வேட்டி அப்படி ஒத்த கையில அப்படி தூக்கி ஆ. இந்த இப்படி பல்ட்ட கடிச்சுக்கிட்டாரு. ஓ. இங்க இருக்கிற வேட்டி இங்க வந்துருச்சு. ஏன்? மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மொத்த ஓட்ட சீ. உளுந்த வடை. காலையில உளுந்த வடை ஆமாவோட பிப்பைய. எனக்கு வடை சாப்பிடுற ஆசையே போச்சப்பா. அவர் மூஞ்சிய பாருங்க, ஆமோட சொல்லலாம். இது உண்மையிலே நடந்துச்சு. அப்ப ஆமா, எவ்வளவுலாம் அனுபவம் இருக்கு தெரியுமா? சரி, உங்க காதல நான் சொல்றேன். என் காதல சொல்றீங்களா உங்க காதல சொல்றீங்களா? ஹலோ, எனக்கு என்ன வேணும்? மருமனே வாணி மேத்துங்க. ஹலோ. கண்மணி கண்டோடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை தொட்டது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. வார்த்தை கொட்டுது. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. சிலி சிலி